அதே போல நீங்க பாருங்க, மௌத்தாகிற டைம் அந்த ஒரு மாசமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? கடும் காய்ச்சல். இந்த மிக்ரைனும் மாறி மாறி வருது, கடுமையான காய்ச்சல். கடும் காய்ச்சல் என்றால் எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் அப்படி தூங்குறாங்க, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாமலே அந்த தண்ணி எடுத்து முகத்தில் ஊத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஊத்திக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை பார்த்துட்டு இந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் இப்படி வேதனை வருகிறதா என்று கேட்கும். அவங்க ஆச்சரியம் தானே, வஹி வருகிறது, அல்லாஹ்வோடு நேரடி தொடர்போடு இருக்கிறார்கள், இவங்க போய் கஷ்டப்படுவாங்களா என்று நினைத்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்க கஷ்டப்படுறீங்களா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற வேதனையை நான் தனி அனுபவிக்கிறேன் சொன்னார்கள். அப்படி பிசிக்கலி அவர்களுக்கு சோதனை வந்தது, மென்டலி எவ்வளவு சோதனை வந்தது, எவ்வளவு டோர்ச்சர் பண்ணினார்கள். பிள்ளைகள் மூத்தாகுது ஒன்றுக்கு பின் ஒன்று. அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஆம்பளை பிள்ளை எல்லாம் மூச்சு, பொம்பளை பிள்ளைகளும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மூத்தாகிறாங்க, பேர பிள்ளை மூத்தாகுது, நெருங்கிய உறவினர்கள் மூத்தாகிறாங்க, வைஃப் மூத்தாகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி சோதனைகள். நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், உலகத்தில் சோதனை என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஒரு முஸ்லிம் நினைக்க கூடாது எனக்கு எந்த சோதனையும் வராமல் அப்படியே இருந்து மூத்தாகணும். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆசையும் என்னென்ன, எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு வேறு எந்த சிக்கலும் வரக்கூடாது, என்னை யாரும் விமர்சிக்க கூடாது, குறை காணக்கூடாது, அப்படியே நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இங்க இருந்துட்டு போகணும். ஆனால் இது பிழையானோ எதிர்பார்ப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களை நான் சோதிப்பேன். சோதிப்பேன் என்று சாதாரணமா சொல்லு, வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களை சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? விஷயம் மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதிப்பேன், வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன், வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் லொஸ்டை ஏற்படுத்தி இழப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன், வல் அம்ஃபுஸ், உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்பேன், வசமராத், உங்களுடைய விளைச்சல்களில் பாதிப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன். அப்போ அல்லாஹ் ஸ்ட்ராங்காக குர்ஆன்ல சொல்லிட்டான் சோதிப்பேன் என்று. சோதனை வராட்டி குர்ஆன் பொய்யாகுமா இல்லையா? சோதனை நமக்கு வரலன்னா குர்ஆன் பொய். குர்ஆன் பொய்யாகுமா? நிச்சயமாக பொய்யாகாது. எனவே சோதனை என்பது நமக்கு இருக்கும். நான் இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், தக்வா இருந்தால் சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதி இருக்கு. பொருளாதார நெருக்கடி, நாளைக்கு ஒரு மிக முக்கியமான ஃபீஸ் கட்டணும் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், கையில காசு இல்லை, இது ஒரு சோதனை. ஆனா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வஹ்யான்னு தூங்கினா தூக்கம் வந்து சோதனை இருக்கும். ஆனா மனசுக்குள்ள பயமோ டென்ஷனோ இருக்காது. ஒரு சர்ஜரி இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆபரேஷன் ஒன்று, காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அல்லது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம், நாளைக்கு தியேட்டருக்கு எடுப்பாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு சோதனை. சில நேரம் டாக்டர் சொல்லியிருக்கிறார் சக்சஸ் ஆகலாம் அல்லது ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் தக்வாவோடு இருக்கிற மனிதனுக்கு அந்த சோதனை எப்படி இருக்கும் என்று கேட்டால், மனதுக்கு ராஹத்தா தான் இருக்கும். பயந்து போய் வாரவர்களை எல்லாம் பார்த்து அழுது ஒப்பாரி வைத்து சாப்பாடு வேண்டாம் அப்படி இப்படி சொல்லக்கூடிய நிலை அவரிடம் இருக்காது. இப்ப உலகத்தில் நமக்கு அதான தேவை, நிம்மதி தேவை. இந்த நிம்மதி தேவை என்றால் தக்குவா உள்ளத்தில் வந்தால் நிம்மதி வரும்.